இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தாரணை, தியானம், சமாதி. இதுதான் நம்ம அட்டாங்க யோகத்துக்குள்ள 8 யோக நிலைகள் அப்படின்னு இருக்கு. கண்ணும் மா யோக கடவுள் ஈர்க்கும் இடம் எது? உண்ணும் வாயும் உடலும் உயிருமாய். அன்னையின் அருளோடு ஆன்மீக நாள் தொடங்குகிறது. ஜூலை 10 காலை நடராஜர் அபிஷேகம் மற்றும் மாலை வேல்மாறல் யாகம். ஜூலை 11 காலை பாதுகா பூஜை மற்றும் மாலை சிறப்பு சத்சங்கமும் மற்றும் கேள்வி பதில் அமர்வு. ஜூலை 12 காலை ஆரோக்கிய முத்திரை முகாமும் மாலை ஹோமியோ முகாமும் நடைபெறுகிறது. ஜூலை 13 காலை கடையநல்லூர் பயண தரிசனம். ஜூலை 10, 12 பிற்பகல் ஓம் மந்திர வழிபாடு. ஜூலை 11, 13 காலையில் சுவாச பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருளும் ஆனந்தமும் பெருக. அன்னை சகுந்தலா தவசாலை, காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி. நமது திருமூலர் இயம நியம வகுப்புல இப்ப நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். வாசி ஓட்டத்தை பற்றி தான் இப்ப நான் உங்களுக்கு திருமூலர் திருமந்திரத்துக்குள்ள, அதாவது அட்டாங்க யோகத்துக்குள்ள நுழையும் போது வாசிக்காக வேண்டிதான் உள்ள நுழைகிறோம். அதுல அட்டாங்க யோகத்துல என்ன இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி நம்புறேன். ஏன்னா நீங்க பல தலங்களை கண்ட பிள்ளைங்க தான் இதுல இருக்கிறீங்க. அட்டாங்க யோகத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க முதல்லையே இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தாரணை, தியானம், சமாதி. இதுதான் நம்ம அட்டாங்க யோகத்துக்குள்ள 8 யோக நிலைகள் அப்படின்னு இருக்கு. இயம நியமம் கொள்ளுவன கொள்ளல், தள்ளுவன தள்ளல், அது இயம நியமத்துக்குள்ள அடங்கியது. ஆனா இயம நியமத்துக்குள்ள கொள்ளுவன கொள்ளல்ங்கிறதுல அவர் எத்தனை போட்டிருக்காருங்கிறத பார்த்து தனித்தனியா நம்ம எடுத்து உரைக்கும் போது அது எப்படி நமக்கு வாழ்வியல் கோட்பாட்டோடு இணைஞ்சு வருது அப்படின்னா, எப்படி திருக்குறள்ல புலால் மறுத்தல், கள்ளுண்ணாமை, பிறன்மனை நயவாமை அப்படிங்கிறதெல்லாம் வருதோ அது எல்லாமே இயம நியமத்துக்குள்ள வந்துருது. அப்ப அந்த இயம நியமத்துக்குள்ள நான் உள்ள நுழைஞ்சு உங்களுக்கு சொல்ல வரும்போது திருமூலர் திருமந்திரத்திலேயே இந்த இயம நியமத்தை தனி சப்ஜெக்டாவே போட்டுக்கிறாரு. அவரே அதுல கள்ளுண்ணாமை, புலால் மறுத்தல், பிறன்மனை நயவாமை அந்த தலைப்பிலே அவர் நிறைய கொண்டாந்துருக்கிறார். அப்ப நான் நீங்க நினைக்கிற மாதிரி, அம்மா நீங்க 1வது வகுப்பு பாடத்துல இருந்து எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். இயம நியமம் வரும்போது அதுல என்ன இயம நியமம் இருக்குங்கிறத நம்ம உதாரணத்துக்கு எடுக்கும்போது அவருடைய பாடல்கள்ல இருந்தே உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். திருமூலர் திருமந்திரத்திலிருந்தே கொல்லாமை அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல அதுல 10 பாடல் வரும். அந்த 10 பாடலையும் சொல்றேன். அப்புறம் இயம நியமத்துக்குள்ள வரும்போது யாக்க நிலையாமை, செல்வம் நிலையாமை, அப்புறம் பதவி நிலையாமை, இது எல்லாமே வரும். அதுல அவரு அந்த சப்ஜெக்டே சொல்லியிருக்கிறாரு. அதுல இருந்தே நம்ம எடுத்துக்கோம். அப்படிங்கும்போது மோரார்லெஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த அட்டாங்க யோகத்துக்குள்ளேயே திருமூலருடைய எல்லா விதமான நிலைப்பாடுகளையும் நீங்க கொண்டுட்டு வந்துடலாம். உங்களுக்கு நான் ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன். அதை நீங்க உள்வாங்கி கொண்டீர்களேயானால் இந்த திருமூலர் கதைகள்ல ஒரு சின்ன சின்ன கதைகள் சொல்லி நான் உங்களை கூட்டிட்டு போகணும்னு விரும்புகிறேன். ஏன்னா சப்ஜெக்ட் ஹெவியான சப்ஜெக்ட் பத்தி பேசும்போது அதுக்குள்ள போகும்போது உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அப்புறம் பெருமூச்சு விட்டு திணறி போவீங்க. ஐயோ இவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் நம்ம எப்படி படிச்சுக்கணும், ஆர்வம் இருக்கு. ஆனா இப்போ என்ன என்ன காரணம் என்ன காரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மற்ற எல்லா யுகத்தை விட கலியுகத்துல நமக்கு நிறைய பேர் இந்த ஆன்ம தேடல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. மற்ற யுகங்கள் எல்லாத்திலுமே இயல்பான வாழ்க்கை முறைன்னு இருந்தது. இப்போ நம்ம இயல்புக்கு மாறான வாழ்க்கை முறையை நம்ம போய் அங்க சலிச்சிட்டோம், ரொம்ப சலிச்சிட்டோம். அதாவது தேவையில்லாத உணவு, தேவையில்லாத உடை, தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத வாழ்க்கை முறை, அங்க போயிட்டு அங்க ரொம்ப சலிப்பு வந்துருச்சு நமக்கு. ஐயோ இப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ தேவையில்லாததுக்குள்ள நுழைய இங்கிருந்து ரொம்ப தள்ளி போயிடும். இப்ப மேக்க பார்த்து போனோம்னா கிழக்க பார்த்து உண்டான தூரம்
தொலைவாகிக்கிட்டே போற மாதிரி பொருளாதார தேடல் அப்படிங்கக்கூடிய பேர்ல அப்புறம் வந்து நம்மளுக்கு நாமளே நாகரிகம் எதுன்னு தெரியாத பட்சமாக நம்ம நடையில் ஒரு நாகரிகம், உடையில் ஒரு நாகரிகம், நகையில் ஒரு நாகரிகம், நம்மளுடைய பேச்சில் ஒரு நாகரிகம். தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. நம்ம என்ன பேசுறோம்? வாவ்! இது ஒரு லாங்குவேஜா? நம்ம தமிழ்ல வந்து ஆச்சரியம், வியந்து போகக்கூடிய சொற்கள் அத்தனை இருக்கு. நம்ம பாடி லாங்குவேஜே பாருங்க. அவங்க அத சொல்லும்போது, வாவ்! இது என்ன லாங்குவேஜ்? ஏன் இந்த மாதிரி சிரிக்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லல குழந்தைங்களா. நான் வந்து சிந்திங்க. நீங்க இத சொல்லும்போது, ஏன் இந்த பாடி லாங்குவேஜ்? ஏன் நமக்கு வந்து நம்மளை வெளிப்படுத்துவதற்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். லாட்டு அப்படின்னு ஒரு சீடர். லாட்டு என்ன பேரு? இவருடைய இயற்பெயர் என்ன? அப்பா, அம்மா பெயர் என்ன? இவர் பிறந்த ஊர் என்ன? பிறந்த தேதி என்ன? எதுவுமே தெரியாது. லாட்டு. யாராவது அவர்ட்ட போயி, "சுவாமி, உங்களுடைய இயற்பெயர் என்ன? நீங்க எந்த ஊரு?" அப்படின்னு கேட்டா, "ஏன்பா, அகண்ட விஸ்வமான அந்த பேரண்ட நாயகனை தாரணை" என்ன பேரு? அட்டாங்க யோகத்துல இது ஒரு சப்ஜெக்ட். இதுல வந்து நீர் தாரணை, நிலத்தாரணை, வாயு தாரணை, ஆகாய தாரணை, பஞ்சபூதங்களுடைய தாரணையும் இதில் அடங்கும். அதற்கு பிறகு பஞ்சபூதங்களாலான நம்ம உடல் தாரணையும் இதில் அடங்கும். இந்த உடல் தாரணை அப்படிங்கக்கூடியது எதனோடெல்லாம் பின்னப்பட்டிருக்கு அப்படிங்கக்கூடியதை நம்ம அங்க போகும்போது பார்க்கிறேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த உடல் தாரணை, அந்த பஞ்சபூத தாரணை, பஞ்ச புலன்கள் தாரணை, அதுக்கப்புறம் பேரண்ட நாயகனை அடைவதில் உண்டான தாரணை, இவை அனைத்தும் எதனோடு பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்வியல் கோட்பாட்டோடு, இயம நியமத்தோடு பின்னப்பட்டிருக்கு. இவர் வந்து இந்த லார்டு வந்து சின்ன வயசுலயே அவங்க தாய்மாமன் வீட்டுக்கு வந்துட்டாரு. தாய்மாமா படிக்க வச்சிருக்கிறாரு. இவருக்கு படிப்பில் ஆர்வம் செல்லல. இவர் தட்சிணேஸ்வரத்துக்கு ஒரு முறை தாய்மாமா வந்து அவருடைய வேலை நிமித்தமாக, தேடல் நிமித்தமாக அல்ல, வேலை நிமித்தமாக தட்சிணேஸ்வரத்துக்கு வரும்போது, அவர் கூடயே இவர் அந்த வேலை நிமித்தமாக இவர் வராரு. இங்க உண்டான சூழ்நிலை, பரமஹம்சருடைய நிலை, அவருடைய அன்பர்களுடைய நிலை, அதை அத்தனையும் இவர் உள்வாங்கிக் கொண்டார். எந்த உபதேசமும், எந்த ஞானமும் படிக்கல. எப்படி அவர் அதை உள்வாங்கிக் கொண்டார்? தாரணை. எதனோடு தாரணை? நம் புலன்களோடு தாரணை, பொறிகளோடு தாரணை, பஞ்சபூதங்களோடு தாரணை, நாம் ஒரு தாரணை. ஒன்றில் மனதை நிலை நிறுத்துதல், அதுக்கு பேர் தான் தாரணை. ஒன்றில் மனதை இந்த லாட்டு எதுக்காக வேண்டி சொல்றேன்னா, லாட்டு வந்து ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் வந்து பார்க்க வந்திருக்கிறாரு. பரமஹம்சர், "உனக்கு என்னப்பா வேணும்?" அப்படி சொல்லி கேட்டார். "எனக்கு நீதான்ப்பா வேணும்னு" சொன்னார். வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு யமம் வேணும், நியமம் வேணும், ஆசனம் வேணும், அவர் எதுவுமே கேட்கல. "எனக்கு நீதான்ப்பா வேணும்." இன்னும் ஆழமாக ஏதாவது கேளுங்க. நீக்குள்ள எல்லாம் இருக்கிற, உனக்குள்ள, நீக்குள்ளன்னா உனக்குள்ள எல்லாம் இருக்கிற, "எனக்கு அதை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம் சுவாமி" அப்படின்னு சொல்றார். "எனக்கு உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம்" அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த குழந்தையினுடைய மனோபாவம் எப்படி இருந்தது, அதை பரமஹம்சர் எப்படி ஏத்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவர் வந்து பரமஹம்சர், "உனக்கு ஒரு தீட்சை வச்சுக்கோ, உனக்கு ஒரு நாம ஜபம் வச்சுக்கோ, உனக்கு ஒரு மந்திர ஜபம் வச்சுக்கோ", அவர் எதுவுமே அவர் செய்யல. அவர் சொன்னாரு, "நான் உன்னுடைய வளாகம் முழுது நீ எங்க கொடுத்தானாலும், லெட்ரின் கழுவுதல இருந்து எங்க மாட்டுத்தொழு பார்க்கறது, எங்க கொடுத்தானாலும் உன்னுடைய வளாகம் முழுவதும் நான் புலர்வதமும் அலகிட்டு மெலிக்கிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்து மாடணும். இதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லை." அவர் இங்க வந்து அந்த தொண்டெல்லாம் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர் வந்து மெழுகிறது. அதுதான் வந்து ரொம்ப ஒரு ஆத்ம சுத்தியான ஒரு விஷயம் கண்ணு. "எங்கும் இல்லாதது ஒரு இன்பம் நம்பாலதாய்" அப்படி சொல்றார். இந்த அருள் அனுபவம் எங்கும் இல்லாதது ஓர் அன்பு அப்படிங்கிறார். இந்த எங்குமில்லாத அன்பை அவர் பெற்றுக்கொண்டு அவர் வந்து தவத்துல இருக்கிறார். குழந்தைங்களா, அவர் தவத்துல இருக்கிறாரு. அங்க உள்ள ஒரு சிவன் கோயில்ல போய் இந்த எல்லா திருப்பணி அவர் போய் குருநாதர் பக்கத்துல போய் இருக்கணும். குருநாதருக்கு
ஏதோ ஒரு வகையில் குருநாதருடைய ரூமை போய் துடைக்கிறது, கூட்டுறது, அங்க லெட்ரின் கழுகி விடுறது, அவருக்கு துணி துவைச்சு குடுக்குறது. தனக்கு முன்னால வேற எந்த சீடர்கள் இருந்தாலும் அவர் அதுக்காண்டி கவலைப்பட மாட்டார். அவர்களும் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கட்டும் அப்படின்னு நெனைப்பார். ஒரு நாள் வந்து இந்த சிவன் கோயில்ல போய் அவர் உட்கார்ந்து கண்ண மூடி அப்படியே இருக்கிறாரு. எங்க இருந்தானாலும் எனக்கு நீ வேணும் அப்படிங்கிற ஒண்ண தவிர அவர்ட்ட வேற எதுவுமே இல்ல. சிவன் கோயில்ல போய் அங்க போய் அவரு தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவருடைய தவ ஆற்றல்னால எப்படி வந்து பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் இந்த அசுரர்கள் வந்து என்பே விறகா இறைச்சு அறுத்துட்டு பொன்போல் வரிப்பில் பொரிய வறுக்கிறாங்களோ, அது மாரி வறுக்கிறா. அது மாதிரினா அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, எனக்கு நீண்ட ஆயுள் வேணும், நிறை செல்வம் வேணும், நான் யாரனாலும் ஜெயிக்கணும், யாரனாலும் எப்படி போணும், அங்க போணும், இங்க போணும். லாட்டு அப்படி நினைக்கல. சிவன் கோயில்ல போய் அவர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த மாத்திரத்துல, "பிரபு எனக்கு நீ வேணும். உன்னை நான் உணர வேண்டும்." அப்படி மாரி உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து அவர் கண்ண மூடி அவர் தவம் பண்றாரு குழந்தைங்களா. கண்ண மூடி தவம் பண்றாரு. அவருக்கு புற உலக சிந்தனையே இல்ல. பூசாரி இவர் வெளி வராண்டாவுல உட்கார்ந்து தவம் பண்ண அதாவது எங்கேயுமே அ அவரு யாரையும் வெளிப்படுத்திக்காம என்ன பண்ணுவாராம், அவர் வந்து ஒரு ஒரு வெள்ளையில ஒரு துண்டு எடுத்து முகத்தெல்லாம் அப்படி யார் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு மூடிக்குவாராம். அவரு லாட்டு எங்க? அப்படின்னு சொல்லி குருநாதர் கேட்டாராம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சே, நான் பார்க்கலையே எங்க? அப்படின்னு சொல்லி கேட்டாராம். சிவன் கோயில்ல தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. உடனே குருநாதர் வந்து எந்திரிச்சு வந்துட்டாராம். எந்திரிச்சு அவர் வந்தா, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் யாருக்கும் தான் இருக்கது தெரியாம ஒரு ஒரு மூலையில உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவரு. உடம்பெல்லாம் அப்படியே வேர்வையில அந்த உடல் வெப்பம் தாங்காம, அந்த துண்டு எல்லாமே வந்து புழிஞ்சு போட்டாலும் போகாத அளவுக்கு வேர்வையில தண்ணி ஓடுது. உள்ள அவர் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. குருநாதர் மெதுவாக வந்து எந்த அவருடைய உடம்ப எதுவும் தொடாம, அத கொஞ்சம் நீக்கிக்கிட்டு 2 கைட்டு விசிறி வச்சு வீசுறாரு குழந்தைங்கள. குருநாதர் வந்து வீசிட்டே இருக்கிறாரு. அப்புறம் யாராவது இவர வெளி உலக பிரங்கிக்கு கொண்டுட்டு வர மாட்டாங்களா? குரு இவருக்கு சேவை செய்றாரே! அப்படின்னு அவங்க நெனைக்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே, ம் "லட்டு, அ குருதேவருக்கு தொண்டு செய்வதற்கு நான் வெளி உலகத்திற்கு வரவேண்டும் என்று சங்கல்பம் பண்ணினாயே குழந்தாய்." மெதுவா சொல்றாரு இவரு. மிக மெதுவாக, யாருக்கும் தெரியாம, மிக மெதுவாக. "குருநாதர் அறையில் இன்னும் ஒருவரும் விளக்கேற்றவில்லை குழந்தாய். மாலை நேரம் முடிந்து விட்டது. குருநாதர் அறையை யாரும் இன்னும் கூட்டவில்லை, துடைக்கவில்லை, விளக்கேற்றவில்லை. அ குருநாதருடைய லெட்ரின் பாத்ரூம் எல்லாம் கழுகி விடல குழந்தை. நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்டாராம். மெதுவா அவருக்கு வந்து இவ்வளவு நேரம் குரு வீசியிருக்கிறாரு. ஏனைய சீடர்கள்லாம் பயந்து போய் குருநாதரே வீசுறாரு அப்படின்னு நிக்கிறாங்க. அப்புறம் வந்து மெதுவா அவர் வந்து வந்து அ பார்க்குறாரு குருநாதர் கையில விசிறி வச்சிருக்கிறார். "குருதேவா நீங்க என்ன பண்ணீங்க?" அப்படின்னு. "ஒண்ணும் பண்ணலப்பா. சிவன் கோயில் வளாகம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உருகிவிடும் கண்ணா" அப்படின்னாராம். "உன்னுடைய வெப்ப ஆற்றலால் சிவன் கோயில் வளாகமே உருகிவிடும்." அந்த மாதிரி யோகம் கண்ணு இது. இப்ப நம்ம பார்க்க போற அட்டாங்க யோகத்தில் ஒவ்வொரு அங்கங்களும், ஒவ்வொரு ரோமகூபங்களும் பொசுங்கக்கூடியது. இந்த இப்பிறவியில் நீங்க ரொம்ப சுலபமாக இப்ப கலியில நெறைய தேடுறீங்க, நெறைய வைக்கிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு அங்கங்களிலும் இருந்து கிளறக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அந்த அலைகள் வந்து உங்களுடைய யதாஸ்தானத்தை விட்டு பொசுக்கி எடுத்து ஒரு அம்மா வயித்துல போய் நம்ம அப்படி குத்த வச்சுக்கிட்டு இல்லாம, இன்னொருக்க இந்த மொபைல் அ டாய்லெட்ட தூக்கி சுமக்க முடியாம, "போதுமடா சாமி! இது உள்ள இருக்கிற அசுத்தத்த தூக்கி நீங்க எவ்வளோ காலம்பா சுமப்பேன்?" எல்லாத்தையும் பொசுக்கும் ஆற்றல் உடையது கண்ணு. ஆ இறைவனுடைய இருப்பிடமே இந்த உடலாக மாறக்கூடிய ஒரு அருள் வல்லபம் உடையது. அதனால நான் வந்து உன்னை வந்து எழுப்புறேன். இந்த கோயில் வளாகமே இன்னும் கொஞ்ச நேரத்துல பத்திக்கும். அந்த அளவுக்கு அதுல இந்த வெப்பம் தாங்க முடியாம தான் பிரம்மாதி தேவர்கள குறிச்சு அசுரர்கள் தவம் பண்ணும்போது, அவங்க "நீ வேண்டுத வரம் தாரேன், 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 தாரேன்னு" சொல்லிட்டாங்க. இப்ப இவரு "நீ வேணும்னு" கேட்கிறாரு. குரு வேணும்னு கேட்கிறாரு.
ஆ இவருடைய வரலாறு ஒரு நீண்ட சரிதங்கன்னு. எனக்கு எனக்கு ரொம்ப என்னுடைய மனதை தாக்கிய ஒரு விஷயம் இந்த விஷயம். அப்புறம் ஒரு நாள் வந்து ஆ அ குருநாதர் வந்து இவங்க மாமா வீட்ல இருந்து தானே இவர் வந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு எப்ப நேரம் கிடைக்கோ, அப்ப வந்து குருவுக்கு தொண்டு செய்யணும். அவருடைய கொள்கை வந்து குருநாதர்ட்ட கதை பேசணும், அது பேசணும், இது இவர யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு, "சுவாமி, உங்களுடைய அப்பா, அம்மா யாரு? ஆ உங்களுக்கு நீங்க எந்த ஊர்லேருந்து வரீங்க?" அப்படின்னு. "அகண்ட விசுவமான அந்த பேரண்டாற்றல் இருக்க, புன்புலால் ஊத்தைச் சரீரத்தைப் பற்றி நீ கேட்கும் அவசியம் என்ன குழந்தாய்? இந்த நேரத்த நீ அதுல தலையிடலாமே. இந்த நேரத்த நீ வந்து அந்த பேரண்ட நாயகனை நோக்கிய உன்னுடைய அ அருள்முகமாக நீ திருப்பலாமா குழந்தாய்?" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு பிறகு யார் வந்து போய் அவர்ட்ட போய் என்ன கேட்ற முடியும்? என்ன செஞ்சிற முடியும்? நீங்க நெனச்சு பாருங்க. அப்போ இவர் வந்து அ ஒரு நாள் அவசரமா வந்துட்டு அவங்க மாமா வீட்ல அவங்க இவருக்கு சாப்பாடு போடுறாங்க, வளர்க்குறாங்க, எல்லாம் செய்றாங்க. இவருக்கு சில பணிகள் வச்சிருக்கிறாங்க. அங்கேயும் போய் செய்யணும் தானே! அந்த பணிகள செஞ்சா தானே அவங்க தங்குமிடம் குடுத்துருக்குறாங்க, சாப்பாடு போட்டுருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சுலபமா இருக்கும். இல்லாட்டி நான் இங்கே போறேன், குருநாதர் இடத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு, இங்க குருவுக்கும் வந்து அ சுமை குடுக்க விரும்பல. அங்கேயும் அவங்களுக்கும் சுமை குடுக்க விரும்பல. இவர் வந்து தன்னாலான உதவி எல்லாமே இங்கேயும் செய்றாரு, அங்கேயும் செய்றாரு. அ 2, 3 தினங்களாக குருவை பார்க்க வர முடியல அவருக்கு. ஆம். "பிரபு, நான் இன்றைக்கு உன்னைய காணாம என்னால உயிர் தரிக்க முடியாது பிரபு" அப்படின்ட்டு அங்கருந்து ஓடி வந்துட்டாரு. வந்தா இவரு அங்கருந்து காமார்புக்கூர் போயிருக்காரு அப்படின்ட்டாங்க. இங்கருந்து போய் நைட்ல போய் எங்க மாமா வீட்ல போய் அங்க செய்ய வேண்டிய வேலைகள செய்யணும். உடனே காமார்புக்கூருக்கு இவரு போ முடியாது. எல்லாமே நட யாத்திரை தானே. ஓ! அப்போ கங்கைக்கரை ஓரத்துல இருந்து, "நான் இன்று உன்னை காணாமல் வேறு எங்கும் போக மாட்டேன். அங்க எனக்கு சாப்பாடு போடுறவங்களுக்கும் நான் தொண்டு செய்யாம இருக்க முடியாது. ஆனா, உன்னைய காணவும் செய்யணும். ஆனா, நான் உன்னைய காணாம பச்ச தண்ணி கூட பல்ல படக்கூடாதுன்னு வந்திருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் ஆயிட்டு, நான் இரவுக்குள்ள அங்க போகணும். நீ என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் உன்னைய பார்க்க வேண்டும்." எல்லா அன்பர்களும் வந்து, "இல்லப்பா நீ ஏதாவது சாப்பிடு." குருநாதர் ஏன்னா குருநாதரே இவருக்கு வீசி விடுறாருன்னா, இவர் பேர்ல குருநாதர் எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்னு தெரியும் தானே! அப்போ, "இல்லப்பா நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. குருநாதர் வந்துருவாரு. ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவாரு. நீ நிம்மதியா இரு. நீ நிம்மதியா இருன்னு" சொல்ல. இவரு வந்து எல்லாம் கண்ண மூடி, ஐம்புலன்கள மூடி, "பிரபு, நான் உன்னைய காணாம நான் போகவே மாட்டேன். நான் வேற எங்கேயும் உன்னைய காணாம மாட்டேன்னா மாட்டேன்." அப்படி ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்துர்றாரு. அவரு அங்க உட்கார்ந்திருக்கிறாரு. உ உட்கார்ந்திருக்கிறாரு அந்த தட்சிணேஸ்வரம் இது பக்கத்துல. இந்த நீங்க ஏதாவது சாப்பிடுங்க. காலையிலேருந்து சாப்பிடாம இருக்காருலாம். ஏதாவது சாப்பிடுங்கன்னு சொன்ன அன்பர்கள் எல்லாரும், நாங்க கோயில் பூஜைய முடிச்சுட்டு வந்துர்றோம். வந்து இவரு கூட செலவு பண்ணலாம். இவரு கண்ண மூடிட்டு இருக்கிறாரு. அ குரு குருநாதர் வந்தே இவர கண்ண திறக்க வைக்கிறதுன்னா கொஞ்சம் பெரிய பாடுதான். அப்படின்ட்டு இவங்க பூஜைக்கு போயிட்டாங்களாம். பூஜைக்கு போயிட்டு இவங்க அங்கருந்து கொஞ்சம் பிரசாதம் எடுத்துட்டு வந்து, இது இது சாமி பிரசாதம்னு சொன்னா ஒருவேளை ஏத்துக்கலாம். அப்படின்னு நெனச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவரு வரும்போது, சாமி பிரசாதத்த கொண்டாந்து இவரு முன்னால கொண்டாந்து வச்சுட்டு நிக்கிறாங்களாம். நின்னுட்டு இருந்தா, "பிரபு, கண்டேன் உன் திருவுரு கண்டேன். கண்டேன் உனது திருவுரு. அந்த பேரண்ட நாயகனை நான் உனக்குள்ள கண்டேன். உன்னுடைய திருமேனியை கண்டேன். கண்டேன் ஆரும் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் ஆரும் கண்டறியாதன கண்டேன்." அப்படியே பரவசமா நிக்கிறாராம். இவங்கெல்லாம் பிரமிச்சு போய் பார்க்குறாங்களாம். ஒரு ஒளியுள்ள திருமேனியாக பிரபு நின்னுட்டு இருக்கிறாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் முன்னிலையில் ஒரு ஒளி ஒளிய திரும்ப இவர் அப்படியே சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றாங்க. இவங்க உறைஞ்சு போயிட்டாங்களாம். இது வந்து பிரபுவுடைய ஒளிவண்ண திருமேனி. இதுல நம்ம போய் விழலாமா? விழக்கூடாதா? அவர் மேனியே வந்து வெப்பமாக இருக்கு. அத அத ஆற்றுதற்காக வேண்டி வந்தேன்னு சொல்லி, ஐயா வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல ம் அந்த சிவன் கோயில் வளாகமே உருகுனாலும் உருகிரும்னு தான் நான் வந்து விசிறுனேன்ப்பா. நீ ஒண்ணும் பெருசா நினைக்காதன்னு சொன்னாரு. இப்ப அவருடைய சூழ்நிலை என்னவா இருக்கும்? அப்படி அவர நினைச்சுட்டு, இவங்க எல்லாரும் அதிர்ந்து போய் அப்படி நிக்கிறாங்களாம் அந்த திருமேனிய பார்த்துட்டு, இவரு வந்து அப்படியே அத சிக்குன்னு புடிச்சுட்டு ஏங்கி, 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 ஏங்கி அழுவுறாராம். ரொம்ப நேரம் கழிச்சு பாரு, "நான் உன்னைய பார்த்துட்டேன்ப்பா. உன்னைய பார்த்துட்டேன். உன்னைய நான் உணர்ந்துட்டேன். இப்ப நான் போறேன். இப்ப நான் போறேன்." அப்படியே சொல்லிட்டு, மெதுவா அப்படியே கண்ண திறந்து பார்க்குறாராம்.
சீடர்கள் அவங்கவங்க கையில வாங்கின பிரசாதம் எல்லாத்தையோடையும் வந்து இவரை வந்து பார்த்துட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்களாம். லாட்டுவை பார்த்து அப்படி உறைஞ்சிட்டாங்களாம். பார்த்துட்டு, "சுவாமி இப்ப ஏதாவது கொஞ்சம் சாப்பிடலாமா? ம் உங்க புண்ணியத்தினால அ குருதேவருடைய சொரூப அ திருமேனி என்னங்கிறத நாங்க பார்த்தோம். இதுவரைக்கும் ரூப திருமேனிய தானே பார்த்துருக்குறோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்க கூடிய ஒரு உருவம். அது வந்து அக்ரஹாரத்துல ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கு. அப்படிதானே இப்ப அவதாரிணி அம்பாளுக்கு ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த திருமேனியத்தான் பார்த்தோம். இப்ப வந்து உண்ணும் வாயும், உயிரும், உடலுமாய் கண்ணும் யோகக் கடவுள் இருப்பது, மண்ணும், நீர், அனல், காலொடு வானுமாய் விண்ணும் நின்றி வெளியானோர் திருமேனியில் நிற்க அந்த கோலத்தை நீ எனக்கு காமிச்சு குடுத்தியே! அப்படி சொல்றேன். நாமும் அந்த நிலையை அடையலாம். பிரத்தியாருக்கு அடைவிக்கவும் செய்யலாம். என்ன தகுதி? லார்டு வந்து புறம்பே புறம்போகேன், புறம்போகல் ஒட்டேன். நானும் புறம்போக மாட்டேன். உன்னையும் என்னை விட்டு போக விட மாட்டேன். உன்னை பார்க்காம நான் சாப்பிட மாட்டேன்னு இருந்தார்ல. இவருடைய அன்பு வந்து அவருடைய எங்க காமார்புகூர் எங்க இருக்கு? தட்சிணேஸ்வரம் எங்க இருக்கு? அங்க அங்க அவருடைய அ ரு சொரூப திருமேனிய எடுத்துட்டு வந்துருச்சுல்ல. ரூப திருமேனி அங்க இருக்கும். சொரூப திருமேனி எங்க ஒளிவண்ண திருமேனி எங்க இழுத்துட்டு வந்துருச்சா வரலையா? அப்ப வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோகம் என்பது மகோன்னதமான ஒரு ஆற்றல் உடையது. அத வந்து அவங்க அவங்க அத பண்ணுனாங்கன்னா, பஞ்சபூதங்களும் உண்ணும் வாயும், உடலும், உயிருமாய் கண்ணும் யோகக் கடவுள் இருப்பது எது? இவங்க எல்லாரையும் மாரி சாப்பிடுறா மாரி தோணும். எல்லாரும் மாரி இருக்கிறா மாரி தோணும். எல்லாரும் மாரி தூங்குறா மாரி தோணும். அதனால தான் வைணவ சம்பிரதாயத்துல குருநாதர் சாப்பிடும்போது பக்கத்துல இருக்காதீங்க. நம்மள மாரி தானே இவரு சாப்பிடுறாரு அப்படின்னு நீங்க நெனச்சுருவீங்க. ஆனா அவங்க சாப்பிடுற நிலையே வேற. கண்ணும் யோகக் கடவுள் ஈர்க்கும் இடம் எது? உண்ணும் வாயும், உடலும், உயிருமாய். பார்க்கறதுக்கு நம்மள மாரி உண்ணும் வாய் இருக்கு, உடல் இருக்கு, உயிர் இருக்கு. நடை, உடை, பாவனை போட்டுக்கிறாங்க. பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்களுடைய சொரூபம் எப்படி இருக்கு? அத நீங்க பாருங்க. அவங்க வந்து வெளியானோர் திருமேனியை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அவங்க இருக்கிறாங்க. இந்த லார்டுவோடைய நிலைய நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அ அது வந்து சொல்லற்கு அரியது. அவருடைய நிலை. அ நெறைய அ துறவிச் சீடர்கள்ல ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய துறவிச் சீடர்கள் அ அவர்ல இவர் ஒருத்தரு. அ இவர இவருடைய தொண்டு அளப்பரும் கருணை வாய்ந்தது. இது பத்தி சொல்லவே முடியாது. வச்சுக்கலாம் ஒரு பக்கம். அப்படிப்பட்ட ஒரு தொண்டர். அப்படிப்பட்ட ஒரு இவங்கெல்லாம் எத அடைஞ்சிருக்கிறாங்க? இந்த யோகத்தின் அ அட்டாங்க யோகத்தினுடைய முழு நிலையை அவர்கள் அடைந்தவர்கள். அ அதை எது மூலமானாலும் அடையலாம் அப்படிங்கக்கூடியத உணர்ந்தவர்கள் அவர்கள். ஆ குருவுக்கு தொண்டு செய்து, குரு இருக்கிற இடத்த சுத்திகரம் பண்ணி, குருவே அனைத்தும் என்ற ஒரு நிலையில் பார்த்து, இப்படியெல்லாம் வாழ்ந்த ஒரு மகான்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியில, நமக்கும் ஒரு சந்தர்ப்பத்த குடுத்தான்ல இறைவன் வந்து. எனக்கு நீங்க நெனச்சு பாருங்களேன், அப்படியே உறைஞ்சிரல நீங்க இந்த லாட்டுவோடைய அன்பையும், இந்த இதையும் பாருங்க. அப்ப நீங்க இந்த அருள் அனுபவத்தை பெற்றீங்கன்னா எப்படி உறைவீங்க குழந்தைங்களா? அதுக்குள்ள எவ்வளவு முழுகுவீங்க நீங்க நெனச்சு பாருங்களேன். ஆ குருதேவர் வந்து விசிறி விட்டு அந்த அந்த உடம்பெல்லாம் அப்படி தண்ணியா ஓடுது அப்படின்னு சொன்னா, குருநாதர் "உனக்கு என்ன வேணும் குழந்தை?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு நீ தான் வேணும். எனக்கு வேற எதுவும் வேண்டாம்" அப்படின்னு. "கல்வி அறிவு நானே உனக்கு சொல்லி தரேன்" அப்படின்னு குருநாதர் வந்து இவருக்கு எழுத படிக்க சொல்லிக் குடுத்தாராம். "சுவாமி, எண்ணும் எழுத்து நீ, எழுதும் எழுத்து நீ, எழுதுகோலும் நீ. நீயே அனைத்துமா இருக்கும்போது நான் இத வச்சு என்ன சாமி செய்ய போறேன்?" எனக்கு நீ இருந்தா போதும் சாமி. எனக்கு எழுத படிக்கலாம் நீ சொல்ல வேண்டாம். என்ன எழுத படிக்க சொல்லும்போது உன் பக்கத்துல இருக்கிறேன். நீ என் கைய பிடிச்சுட்டு எழுதுற பாரு. அது ஒண்ணு எனக்கு சுகமா இருக்கு. அதுக்காண்டி நான் வந்து உன்னுடைய புனிதமான நேரத்த, எல்லா உயிர்களுக்குமான நேரத்த நான் வீணாக்க விரும்பல சாமி. நீ வந்து உன் வேலைய பாரு. நான் வந்து உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து உனக்கு தொண்டு செய்து நான் பார்த்துக்கிறேன்.
அப்படி மாதிரி அவரு சொல்றாரு குழந்தைங்களா. இன்னும் அவருடைய வாழ்க்கையில உண்டான சரித்திரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நான் உங்களுக்கு இந்த அருளாளப் பெருமக்கள் அடைந்த அனுபூதி நிலை நம்மள வாழ வைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த அருளாளப் பெருமக்களுடைய அனுபூதி நிலையே பற்றி நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யோகம் என்பது நீங்க ஏதோ மூக்க பிடிச்சுக்கிட்டு, வாய பிடிச்சுக்கிட்டு, அப்புறம் வந்து, "ஏய்! நீ என்ன செய்வ? ஏய்! நீ என்ன செய்வ?" இவனுக்கு எவ்வளோ அவமானம் இருந்தா அது இதுக்கு பேரு யோகம் இல்ல குழந்தை. யோகம் என்பது ஒன்றி இருத்தல். எதனோடு? பேரண்ட நாயகனோடு. புலன்கள், பொறிகள் அனைத்தையும் கொண்டு அவனுடைய திருவடியில கொண்டு சாத்திருது. அதுக்கான பயிற்சி தான் இந்த அட்டாங்க யோகம். அந்நிலை இந்நிலை என்று எண்ணாது. அங்க நிக்கிறேன், இங்க நிக்கிறேன். அட்டாங்க நன்னிலை சென்று சார்மின். அவர் சொல்றார். திருமூலர் சொல்றாரு. அட்டாங்க நன்னிலை சென்று சார்மின் குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் வந்து அந்நிலை நானும் எல்லா பக்கமும் போனேன் தங்கம். எங்க நாடும் நகரமும் நல்திருக்கோயிலும் சென்று தேடினேன். பின்ன கூடிய நெஞ்சமே கோயிலாய்க் கொண்டேன். என் நெஞ்சத்துக்குள்ள அவன் இருந்தாங்கன்னு. அது ஒன்றி இருந்து கூடிய நெஞ்சம். எது கூடிச்சு? பஞ்சபூதங்கள் அங்க செயல்படல. பஞ்ச பொறிகள் செயல்படல. அங்க வந்து அந்தக்கரணங்கள் தொழில் படல. அந்த இடத்துல நான் பிடிச்சேங்கண்ணு. நீங்களும் அந்நிலை சென்று சேருங்கள். வேற எங்கேயாவது நின்னு வாழ்நாள் எல்லை இல்லல்லப்பா நமக்கு. இப்ப 60,000 ஆண்டு வாழ்ந்தாருன்னு தசரத சக்கரவர்த்தியே சொல்லாங்க. நமக்கு 100 ஆண்டு வாழ்றதுக்கு வசதி இல்லையேப்பா. அப்போ வசதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு கண்ணு அவரு. வசதி இருக்கு உங்களுக்கு. உங்க மூச்சை வந்து பிராணாயாமம் அப்படிங்கக்கூடியதுல உங்க மூச்சை நீங்கள் செம்மை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. எப்படியப்பா செம்மை சொல்ல? கோவம் வரும்போது இப்படி படக்கு படக்குன்னு மூச்சு வருது பாருங்க. உடலை சீரான மனநிலையில், சீரான உடல்நிலையில் வைத்துக் கொள்ளாமல், சளி, கபம் என்னென்னமோ சாப்பிட்டு கொஞ்சம் லோடு நீங்க இயல்பாக சாப்பிட்டு பாருங்க. கொஞ்சம் லோடு அதிகமா சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களா. இயல்பா சாப்பிட்டதுக்கும், கொஞ்சம் லோடிங் அதிகமானதுக்கும், நீங்க போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து பாருங்க. நீங்க நீங்க இயல்பா போய் உட்கார்ந்து பாருங்க. உங்களுக்கு இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா, நீங்க சாப்பிட்டுட்டு போய் உடனே நேர்ல போய் ஒரு இதுல கம்ஃபர்டபுளா சேர்ந்துக்கிட்டு, ஒண்ணு இப்போ இத பார்க்குறீங்க கையில வச்சிருக்கத. அப்படி இல்லன்னா எதிரால டிவி இருக்கும். அதுல ஏதோ ஒண்ணு. யாரோ யாரோட சண்டை போட்டு போவோம். யாரோ யாரோட திட்டிட்டு இதுவா நமக்கு வேலை? நீங்க உங்க வாசியவே நீங்க கவனிச்சுட்டுருங்களேன். போய் உட்கார்ந்த உடனே அப்படின்னு உட்காரும்போது, இப்ப இந்த இந்த தொண்டைக்கு மேல உண்டான மூச்சத்தான் நீங்க விடுவீங்க. நமக்கு 21,600 மூச்சு தான் ஒரு நாளைக்கு கணக்கு. அப்ப நீங்க இப்பவே 3 மூச்சு விட்டுட்டீங்க. இப்ப நீங்க இருந்து மூச்சு விட்டு பாருங்க. இருந்து மூச்சு விட்டு பாருங்க. உங்களுக்கு ஒரு மூச்சு எடுக்கிறதுக்கு அது எவ்வளவு நேரம் எடுத்துக்கிடும்? ஒரு 1 நிமிடத்திற்கு 16 மூச்சு கணக்கு கணக்கு. அப்போ அப்படி மூச்ச நீங்க சுருக்குங்கப்பா. சரத்த வீணாக்காதீங்க. சரம் என்றால் வாசி ஓட்டு. சரத்தை நீங்கள் வீணாக்காதீர்கள். கடவுள் வந்து நமக்கு சொல்லி தரார் குழந்தைங்களா. சரம் வீணானா உங்களுக்கு ஆயுள் கம்மி. சரம் பேசி, 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 பேசி எப்பா பேசுறாங்க, பேசுறாங்க, பேசுறாங்க. அவ்வளவு பேசுறாங்க. ஓஞ்சுதான்னா அது ஓயல. எஸ் ஆர் நோன்னு சொல்ல தெரியலையே குழந்தைங்களா நமக்கு. உண்டு, இல்ல. மனம் குளிர வாங்க, வணக்கம், சாப்பிடுங்க. முடிஞ்சு போச்சு. எப்பா என்னென்ன பேசுறோம், பேசிட்டே இருக்கிறோம். ஓய்வே இல்ல. சரம் வீணாகுது குழந்தைங்க. அப்படி வீணாக்காதீங்க. அப்ப அந்த மூச்சு வந்து தொலையும். மூச்ச தொலைக்காதீங்க. மூச்ச சாகடிக்காதீங்க. நம்ம வீட்ல பெரியவங்க சொல்லி தந்த வார்த்தை தான். சரத்த வீணாக்காத. எங்க தாத்தா ரொம்ப எல்லாரும் பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. தாயி சாயங்காலம் 4 மணிக்கு கொஞ்ச நேரம் பேசுங்க, சிரிங்க, விளையாடுங்க, தலைய சீவுங்க, போவீங்க. ஓயாம சரத்த வீணாக்காதீங்க. கொஞ்ச நேரம் அனுமதிப்பாங்க. ரொம்ப கண்ட்ரோல்லாம் கிடையாது. சரத்த வீணாக்காதீங்க. மூச்ச தொலைக்காதீங்க. சொல்லுவாங்களா? மூச்ச ஏன்டா தொலைக்கீங்க? அப்ப மூச்ச நம்ம காணாம ஆக்கக்கூடாது குழந்தைங்களா. மூச்ச காணாம ஆக்கக்கூடாது. அதுதான் அட்டாங்க யோகம் நமக்கு காட்டித் தரக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். நீங்க யம நியமங்கள்ல தர்ம செயல்கள் என்னெல்லாம் செய்யணும்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு நம்ம நீ சாப்பிடுற சோறுல இறைவன் முன்னால இறைவன் சாப்பிட்டதாக பாவனம் பண்ணிக்கோ. எம் பசுவுக்கு ஒரு வாயுரை கொடு. எதுனா எல்லோருக்கும் ஒரு இன்னுரை சொல்லு. யாரையும் கடுக்கு கிடுக்குன்னு எதுவும் பேசாத.
இதுதான் நமக்கு வந்து நீ இயமம் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, இது எல்லாமே இயமத்துல அவர் கொண்டாந்துடுறார். தர்மத்துல இது எல்லாமே கொண்டாந்துடுறார். எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி. யாவருக்குமாம் எல்லாருக்கும் ஒரு கைப்பிடி. நீ என்ன சாப்பிடுதியோ, அதுல ஒரு பிடி அரிசி எடுத்து தனியா வச்சிரு. அந்த ஒரு பிடி அரிசி யாருக்குமா காணும்? ஒரு மாதம் முழுதும் எவ்வளவு சேருதோ அத யாருக்காவது பொங்கி குடுத்துரு. ஏதாவது ஒரு திருக்கோயில்ல கொண்டு குடுத்துரு. அவங்க ஒரு நிவேதனம் பண்ணி 4 பேருக்கு குடுத்துருவாங்க. ஒரு கைப்பிடி. அப்படி மாரி. இதுல ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு தர்ம நியாயங்கள கத்துக் குடுத்து, நமக்கு இந்த சரத்தினுடைய ஓட்டம் என்ன? வாசியினுடைய சாரம் என்ன? நாம் அடைய வேண்டிய நிலை என்ன? அப்படி அதை காட்டுவோடைய நிலையை சொன்னோம்ல. உட்கார்ந்து ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டோம்னா, அந்த வெப்பம் தாங்க முடியாம நம்ம குருநாதர் நம்ம முன்னால வருவாரு கண்ணு. நம்மளோட பேரண்ட நாயகன் நம்ம முன்னால வருவான். ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலை? ஏன் எனக்கு இந்த மாரி ஒரு உடல்நிலை? அப்படின்னு நம்ம இறைவனோடு நம்மளுடைய மனதையும், உணர்வையும் ஒரு அதை தொடர்பு படுத்திக் கொள்வதற்கான சாதனம் தான் அட்டாங்க யோகமே தவிர, என்னமோ பெருசு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஆனா பெருசு. என்ன பெருசு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த பிராணாயாமத்துல நீங்க விடக்கூடிய இப்ப நான் லாட்டுவ பத்தி நான் உங்களுக்கு சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய வினைகளை பொசுக்கும் ஆற்றல் இந்த பிராணாயாமத்துல இருக்கு. எனக்கு முடியலப்பா, இந்த உயிர் படுற கஷ்டம் என்னால ஜீரணிச்சுக்க முடியலப்பா அப்படின்னு நீங்க ரொம்ப ஆழமாக உள்வாங்கி ஒரு மூச்சு விட்டானாலும், அந்த மூச்சு போய் அவர்களுடைய அ வினையை வேரறுக்க வல்லது. அதுக்கு தான் இந்த லாட்டுவோட கதைய நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படி அந்த தொடர்போடு உடையதான் அம் இந்த பிராணாயாமா இதெல்லாம். நம்மளுடைய வினையை வேரறுத்து நம்மள பேரண்ட நாயகனோடு ஒன்றிவித்து தரக்கூடியது. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியத்தன்மையுடையது. போக்கு எது? வரவு எது? நீங்க திருவாசகம் அப்படின்னு நினைக்கும்போதே, திருவாசகம் ஏதோ ஒரு பாடல் வரிகள் அப்படின்னு நினைக்காதீங்க. அது போக்கு உள்ளது, வரவு உள்ளது, புணர்வு உள்ளது. அதுதான் பூரக, ரேசக, கும்பங்களோடு தொடர்புடையது. போக்கு உள்ளது, வரவு உள்ளது, புணர்வு உள்ளது. அது. போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவர். நீ வந்து அவன் ஒருத்தன் தான் மூச்சு உள்ள வாங்க வேண்டாம், வெளிய விட வேண்டாம். அவன் அகண்டிதாகாரம். நம்ம எல்லாரும் மூச்ச உள்ள வாங்கணும், வெளிய விடணும். அந்த உள்வாங்குறது எதோடு கூட உள்வாங்கணும், வெளிவிடுறது எதோடு கூட வெளிவிடணும். அத அத வந்து எதோடு கூட நம்ம ஒன்றுவித்து தரணும் அப்படிங்கக்கூடிய நிலைகள் எல்லாம் பற்றி சொல்வது இந்த அட்டாங்க யோகம். இன்னும் அட்டாங்க யோகத்த பத்தி நான் உங்களுக்கு விரிவாக்கமா சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால இந்த முன்னுரைகள் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்ல வாரேன் அப்படிங்கிறத புரியும். நீங்க எவ்வளோ பேரு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கக்கூடியத எனக்கு சொல்லுங்க. நான் அதற்கு அடுத்த நிலையா நான் உங்கள ம் உங்ககிட்ட ஃபர்தரா நான் வந்து என்னுடைய பாடத்திட்டத்த நான் எப்படி வடிவமைக்கணும் அப்படிங்கிறத நான் கொண்டுட்டு போறேன். நீங்க அத என்ட்ட சொல்லுங்க குழந்தைங்களா. வராங்களாடா? மெது அன்னையின் அருளோடு ஆன்மீக நாள் தொடங்குகிறது. ஜூலை 10 காலை நடராஜர் அபிஷேகம் மற்றும் மாலை வேல்மாறல் யாகம். ஜூலை 11 காலை பாதுகா பூஜை மற்றும் மாலை சிறப்பு சத்சங்கமும் மற்றும் கேள்வி பதில் அமர்வு. ஜூலை 12 காலை ஆரோக்கிய முத்திரை முகாமும் மாலை ஹோமியோ முகாமும் நடைபெறுகிறது. ஜூலை 13 காலை கடையநல்லூர் பயண தரிசனம். ஜூலை 10, 12 பிற்பகல் ஓம் மந்திர வழிபாடு. ஜூலை 11, 13 காலையில் சுவாச பயிற்சி வகுப்பும் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, அருளும் ஆனந்தமும் பெருக. அன்னை சகுந்தலா தவசாலை, காசி தர்மம், கடையநல்லூர், தென்காசி.